வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டிய கதை சொல்ல போகிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் 2 பேர் இருந்தாங்க. அவரோட கணவன் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த பெண் வந்து அந்த மனைவியும் வேலைக்கு போனாங்க. அந்த வேலைக்கு போகும்போது எதிர் வீட்டில் இருந்த இன்னொரு அப்பார்ட்மெண்ட் அந்த மனைவிகிட்ட மனைவியை பார்த்தாங்க. அவங்க சும்மா வழக்கம் போல் அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போகிற நேரத்தில் இவங்க, என்னக்கா வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், வேலைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. உடனே பாருங்க, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, கலர் கலராக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிசைனாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சரி சரி ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்ட்டு அவங்க போனாங்க. போன உடனே வீட்டில் இருந்தாங்க இல்லையா அந்த அம்மா, பாரு அந்த அக்கா வந்து டெய்லி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, நிறையா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் இந்த பழைய ஒரே நைட்டியே 24 மணி நேரம் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஆதங்கப்பட்டு இருந்தாங்க. குழந்தைய கையில் வச்சுட்டு ஆதங்கப்பட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த அம்மா, இன்னொரு அம்மா வேலைக்கு போகிற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு அந்த பொண்ணு ரொம்ப சொந்தமாக குழந்தையோட ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. குழந்தைக்கு எல்லா வித சலுகைகளும் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் அம்மாவே இருந்து செய்கிறாங்க. நானும் பாரு, என் குழந்தைய யாரோ ஒருத்தவங்கிட்ட க்ரஷில் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவங்கள பற்றி அவங்க பொறாமப்பட்டுருந்தாங்க. ஸோ அதாவது இக்கரைக்கு அக்கறை பற்றி தான். இவங்க வேலைக்கு போகிறவங்கள பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க பொறாமப்படுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து வேலைக்கு போகிறவங்க பொறாமப்படுறாங்க. ஏன்னா குழந்தையோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இயற்கையான விஷயமே. இதுதான் மனிதன் வந்து சந்தோஷன்றது அவனுடைய எண்ணங்களில் தான் இருக்கிறத தவிர செயல்கள் இல்லை. எண்ணம் என்ன நல்ல எண்ணத்தோடு இது பண்ணோம்னா செயல்களும் சரியாக இருக்கும், நம்ம அதை சந்தோஷமாக எடுத்துக்குவோம். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதுனால எந்த வித முன்னேற்றமும் இருக்கப்படுது. அதனால் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழுறது அப்படின்றத பழகிக்கணுமே தவிர அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதாலேயோ அடுத்தவங்கள பார்த்து வேதனைப்படுறதுனால எந்த வித மாற்றமும் ஏற்படுவதில்லை என்பதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.